தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த ஆராதனையிலே நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த பகுதியை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எந்த ஜனத்திலாயினும், எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ, நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும், அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு உகந்தவர்கள் யார்? இதைத்தான் இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு உகந்தவர்கள் என்கிற காரியத்தை நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது பல நிலையிலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நாம் செய்வதை குறித்தும் தேவனுக்கு உகந்த காரியங்கள் எது என்பதையும் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையாகவே நம்ம ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவர் நம்மளை குறித்து எவ்வளவாய் பிரியப்படுகிறார் என்பதை நாம் ஆராய முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த பூமியிலே நம்முடைய பெரிய ஒரு கடமை என்னவென்றால், தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ்வதுதான் ஒரு பெரிய பொறுப்பும் ஒரு பெரிய கடமையுமாக இருக்கிறது. நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவன் விரும்புகிற வழியிலே நடக்கும்போது நம்ம மேலே ஆண்டவர் பிரியம் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு உகந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களில் பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருக்கலாம், ஒரு ஆசை இருக்கலாம். நான் தேவனுக்கு உகந்தவனாக இருக்க முடியலை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியலை, இதனால் தேவன் என்னை குறித்து சந்தோஷப்படுவாரா என்கிற ஒரு கேள்வி, ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம அதை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், ஆரம்ப வசனத்தில் நீதி செய்கிறவன் எவனும், அதாவது எந்த ஜனத்திலானாலும் ஆண்டவருக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ அவன் தேவனுக்கு உகந்தவன் என்பதை நம்ம முதலாவது படிச்சிருக்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியமான
நீதி செய்கிற அந்த செயல்கள் எதுவாக எல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய தேவன் சாலமோனிடத்திற்கு தரிசனமாகி சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன என்னிடத்தில் கேட்கிறாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனிடத்தில் சொல்லுகிறார். சொன்ன உடனே சாலமோன் தேவனை நோக்கி ஒரு அருமையான விண்ணப்பத்தை செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு இந்த பூமியில் நான் வாழ்கிறதான காலத்தில் உம்முடைய ஜனத்தை நான் உண்மையாய் நடத்தணும், அதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, அவன் நீடித்த நாட்களை கேட்கல, தேவனுடைய ஜனத்தை விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானம் எனக்கு வேண்டும் என்று அவன் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாலே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபம் எனக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அன்பு தேவப்பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறவர்கள், வேண்டுதல் செய்கிறவங்க. நம்ம தேவைகளை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை நம்ம சில நேரங்களில் சிந்தித்து கூட பார்ப்பதில்லை. நமக்கு ஒரு கடமை, காலையில் எழும்பணும், ஜெபிக்கணும், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னே ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜெபிக்கணும்னு உள்ள அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபங்கள் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறதா? தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? தேவன் அந்த ஜெபத்தை பிரியப்படுறாரா, அங்கீகரிக்கிறாரா? நமக்கு தெரியாது, நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம விரும்புகிறது போல ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. தேவன் விரும்புகிற பிரகாரமாக நம்ம ஜெபிப்பதையே தேவன் பதில் தருகிற ஜெபமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? அநேக நாட்களாய் ஜெபித்தும் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அநேக நாட்களாய் போராடியும் உபவாசித்தும் பல விண்ணப்பங்களை கடவுளுடைய சமூகத்தில் வைத்தும் இன்றைக்கு அந்த ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருப்பதும், இது நிமித்தம் மனச்சோர்வடைந்து கண்ணீரோடு, ஒரு விரக்தியோடு, ஒரு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை இந்த நாட்களில் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போகிற காரியங்கள் என்ன என்பதை இந்த நாட்களில் கொஞ்சம் அலசி நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நம்ம ஜெபத்தை சரியாக செய்ய முடியும். அந்த ஜெபம் உண்மையாகவே கடவுளிடத்திலிருந்து நல்ல பதிலை கொண்டு வருகிற ஜெபமாக மாறும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே அங்கே ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இப்பொழுது அதை வாசிக்க கேட்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. அங்கே சாலமோனுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற பிறகு வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்ம ஜெபம் ஏன் ஆண்டவரால் புறக்கணிக்கப்படுகிறது? ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் ஜெபத்தை உகந்ததாக ஏற்றுக்கொண்டு
அங்கீகரித்து சாலமோனை போல தேவன் பதில் கொடுக்காம சாலமோனுக்கு கிடைத்தது போன்ற ஒரு பதில் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவருடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே வந்து பதில் தர வேண்டும் என்றால் அந்த மனுஷன் ஆமேன் அவன் வேதத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷனாக இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எப்படி பேசுகிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட பேசுகிறாரோ, தரிசனத்தில் பேசலாம், சொப்பனத்தில் பேசலாம், இன்னும் பல நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். ஆனால் ஆண்டவர் பேசும்போது அந்த சத்தத்திற்கு நம்ம உண்மையாக செவி கொடுத்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிய ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தை விட்டு விலகாமல் அதன்படி நடப்பதற்கு நம்ம பிரியப்படுவோம் என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். அப்போ பாருங்கள், ஜெபத்துக்கும் வேதத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. கைகளில் வைத்திருக்கிற வேத வசனம், அந்த வசனத்தை தினமும் வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த வசனம் நமக்கு காட்டுகிற பாதையில் நம்ம நடந்து கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அப்படிப்பட்டவருடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்லையும் கூட நம்முடைய ஜெபத்தை குறித்து நாம் என்ன யோசித்து வைத்திருக்கிறோம்? உங்கள் ஜெபத்தை குறித்து நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க? உங்கள் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டாமல் இருப்பதற்கு பல விஷயங்களை இந்த நாட்களில் நீங்கள் காரணமாக யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்ம செவிசாய்த்து கீழ்ப்படியும் போது நம்முடைய ஜெபம் தேவனிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வருகிறது. இன்று நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஜெபத்தினுடைய ஒழுங்கை பற்றி கர்த்தர் அங்கே நமக்கு சொல்கிறார். அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது வேதம் சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். பார்த்தீர்களா? இங்கே நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜெபம், தேவன் பதில் கொடுக்கிற ஒரு ஜெபம், அது எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணுங்கிறார். அப்போ தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற தேவனுக்கு உகந்த ஒரு ஜெபம் என்பது நம்ம வெளியரங்கமாக 4 பேருக்கு முன்பாக அல்லது சபையில் நம்ம கூடுகிற இடத்துல ஒரு பொது இடத்துல நம்ம செய்யக்கூடிய ஜெபம் பெரிய ஜெபம். அது நல்லது தான், அது அவசியமானது தான். ஆனால் அதை விட, அப்படிப்பட்ட ஜெபத்தை விட கர்த்தர் அதிகமாக சொல்கிறது, நீ அந்தரங்கத்தில் அறையை போட்டி கொண்டு நீ தனியாக இருக்கும்போது நீ எப்படி ஜெபிக்கிறாய்? தனிமையில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பலனை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜெபத்தை தேவன் உகந்த ஜெபமாக சொல்லுகிறார். தானியேல் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும்போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள் பிரவேசித்து தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கு தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய ஜெபம் அது அந்தரங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு ஜெபமாக இருந்தது. அங்கே என்ன ஜெபிக்கிறான் பாருங்கள், எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறான். இவன் இப்பொழுது பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். தன்னுடைய தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கிறான். என் தேசம்
அழிந்து போய் கிடக்கிறது, என் தேசம் பாழாய் கிடக்கிறது, என் ஜனங்களெல்லாம் சிறையிருப்பிலே இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள், நானும் இங்கே சிறையிருப்பில் இருக்கிறேன், என் ஜனத்துக்காக என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். தானியேல் செய்த அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எதை குறித்து நம்ம சொல்ல முடியும் என்றால், 2 விஷயத்தை நாம் அதில் ஆராய்ந்து பார்த்தா தானியேலுடைய ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒன்று, தானியேலுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், அவன் ஜெபம் பண்ணினதை குற்றம் பிடித்து அவனை சிங்கக்கபியில் போட வேண்டும் என்று எதிரிகள் யோசித்தார்கள். ஆனால் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுனால அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்து அந்த சிங்கத்தின் கெபியிலிருந்து அவனை விடுவித்து, அவனை யார் சிங்கக்கெபியில் போடும்படியாக சதித்திட்டம் பண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த சிங்கக்கெபியிலே தூக்கி வீசப்பட்டு அவர்கள் வெட்டின குழியில் சிங்கக்கெபியில் அவர்களே விழுந்து அவர்களே மரித்து போனார்கள். ஆனால் தானியேலோ தன்னுடைய உயிரை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவன் தப்புவிக்கப்படுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இது தானியேலுடைய ஜெபத்தின் மேலே தேவன் வைத்திருந்த அங்கீகாரம் அல்லது பிரியம், உகந்த ஒரு ஜெபமாக தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். 2வது இன்னொரு விஷயம் என்னவென்றால், தானியேல் தன்னுடைய தேசத்துக்காக ஜெபித்தானே, எருசலேமுக்கு நேராக அவன் வீட்டுக்குள்ளே தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அந்த எருசலேமை பார்த்து எருசலேம் மீட்கப்படணும், எருசலேமின் அரங்கம் கட்டப்படணும், எருசலேம் ஆலயம் திரும்ப கட்டப்படணும், நாங்கள் எல்லாரும் இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு எங்கள் தேசத்துக்கு போக வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே 3 வேளை ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கோரேஸ் என்கிறதான ராஜாவின் காலத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆமேன் அன்றைக்கு சில தேவ மனிதர்களை எஸ்ரா, நெகேமியா, யோசுவா போன்ற சில பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பி அவர்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்து அந்த கோரேஸ் ராஜாவின் காலத்தில் அந்த அலங்கமும் ஆமேன் எருசலேம் தேவாலயமும் திரும்ப கட்டப்பட்டு இந்த சிறையிருப்பிற்கு இருந்த மக்களெல்லாம் விடுதலையாகி 70 வருஷத்திற்கு பிறகு தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப போய் மறுபடியும் அவர்கள் வாழ்க்கை கட்டப்பட்டது. நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அதை நீங்கள் பார்க்க முடியும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள கடைசி பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி 3 புஸ்தகங்களிலேயும் நீங்கள் அதை பார்க்க முடியும். அவங்க ஆலயம் கட்டி அலங்கம் கட்டி அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறதை காண முடியும். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு உகந்த ஜபம், அவர் அங்கீகரிக்கிற ஜபம், ஸ்தோத்திரம், உண்மையாய் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜபம். அப்படியானா வெளியரங்கத்தில் ஜபம் பண்ண வேண்டாமா? பண்ணணும். ஆனால் தேவன் பார்க்கும் விதத்தில் நம்முடைய ஜபம் இருக்கும் என்றால் அதுவே உகந்த ஜபமாக இருக்கிறது. உபவாசங்கள் கூட நம்ம ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற 16வது வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதியுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது ஆமீன் அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த அரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படிக்கே உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் கூட எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள், உங்களுடைய ஜப வாழ்க்கை, நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? மறைமுகமாக அந்த ரங்கத்தில் நம்முடைய ஜபம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது? அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் உகந்த ஜபம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை. 2வது குறிப்பாக நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு
பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து உகந்ததாக எதிர்பார்க்கிறது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். இந்த பூமியிலே பல விஷயங்களுக்கு நம்ம பயப்படலாம். பல காரியங்களுக்கு இன்றைக்கி பயந்து இருக்கிறோம். அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம், அரசாங்கத்துக்கு பயப்படுகிறோம். பலவிதமான பயங்கள் மனிதனை பிடித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லாமல் போன ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்றால், அல்லது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இன்றைக்கி அநேகருக்கு தெரியாது கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படிங்கிறத. நிறைய பேர் இன்றைக்கு புரியாமல் இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல்னா தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கிறதாம். தேவன் ரொம்ப விரும்பி முகர்ந்து அவர் சந்தோஷப்படுகிற விஷயம் என்ன? நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அப்படியே ஆலயத்துக்கு வரும்போது, சர்ச்சுக்குள்ளே வரும்போது, அல்லது ஜெபிக்க உட்காரும்போது அப்படியே ஒரு பயத்தோடு வந்து உட்கார்ந்து அப்படி ஒரு பயத்தை முகத்தில் வெளிப்படு. அதல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுப்பது, பாவத்தை விட்டு விலகுவது, பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கை என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கையாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுதல்னால வருகிற ஆசீர்வாதம் என்ன? வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்க பயப்படும் போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரே. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நம்ம அழகாக கேட்டோம். பாவத்தை விட்டு விலகுவது, தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒருவன் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவனாக அவன் வாழும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அது ஜீவ ஊற்று. அவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறாரு. அவன் வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்குது. அது ஜீவ ஊற்று. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அது ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். உனக்கு விரோதமாக சில மரண கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கும். சாத்தான் காலம் வருவதற்கு முன்பதாகவே உன்னை அழிப்பதற்கு மரண கண்ணிகளை விதைப்பான். ஆனால் நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம மரண கண்ணிகளிலிருந்து தப்ப முடியும். இன்றைக்கி உலகத்தில் அநேக மனிதர்கள் மரண கண்ணிகளில் அகப்பட்டு மரித்து போகிறாங்க. விபத்து, கொடிய ரோகம், திடீரென்று ஏற்படுகிற சில பிரச்சனைகளில் அப்படியே பாதிக்கப்பட்டு அப்படியே நேரடியாக மரணத்தை சந்தித்து விடுகிறார்கள். அந்த செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஐயோ, அவங்களா? ஏன், எப்படி? நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 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 வேதனையை கொண்டு வரும் சிலருடைய வாழ்க்கையில் வருகிற மரணம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரண கண்ணிக்கு நம்ம தப்ப முடியும். எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மரண கண்ணிகளுக்கு நம்மளை தப்ப வைக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மரண போராட்டங்கள், மரண கண்ணிகள் உங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறதா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க தீர்மானம் எடுத்து பாருங்கள். நீங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்புவீர்கள். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அது நல்ல ஒரு ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைச்சிருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் தேவனுக்கு உகந்தது. தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து அந்த பரிசுத்தமான வழியில் தேவன் காண்பிக்கிற அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு யார் தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்களோ வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் என்ன செய்வானோ அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைச்சிருப்பான். அவனுக்கு எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். மாத்திரமல்ல, தீமை அவனை அணுகாது. தீமை வரும், ஆனால் கிட்ட வர முடியாது. தீமை அணுகாது, தீமை அணுகாது. இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் அடிக்கடி சில தீமை உங்களை ஏன் பாதிக்குது? குடும்பத்தை ஏன் பாதிக்குது? பிள்ளைகளை ஏன் பாதிக்குது? சந்ததிகளை ஏன் பாதிக்குது? உங்கள் தொழிலில் ஏன் தீமை நடக்குது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத தீமைகளை ஏன் இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறது தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த உகந்த வாசனையை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. நான் இன்றையிலிருந்து கர்த்தருக்கு பயந்து வாழ போகிறேன். இனி அந்த பாவ வழி வேண்டாம். நான் இவ்வளோ நாள் சில குறிப்பிட்ட பாவத்தில் அடிமையாக இருந்தேன், இன்றைக்கி நான் மனம் திரும்ப என்ன ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ போகிறேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார், மரண கண்ணிகளுக்கு தப்பு வைப்பார். நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், தீமை உங்களை அணுகாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாப்பார். 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் கூட நம்ம வாசித்து கடந்து போவோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அழகாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்கு பண்றார். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறான், அது தேவனுக்கு பிரியமான உகந்ததாக இருக்கிறது, உகந்த வாசனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உகந்த வாசனையாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒரு மனுஷன் வாழும்போது கர்த்தர் சொல்கிறார், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வரும் பலன் என்னதெல்லாம் பாருங்க, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இன்றைக்கி ஐஸ்வர்யம் நமக்கு ஏன் இன்றைக்கி இல்லை? இன்றைக்கி ஏன் ஏழ்மை, தரித்திரம், எவ்வளோ உழைச்சும் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இல்லை? காரணம் என்ன? ஏதோ காரணம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு பயப்படாதனால தான் ஐஸ்வர்யமெல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில், தொழிலில் நஷ்டம் உண்டாகுது. இன்றைக்கி பொருளாதாரத்தில் உயர்வடைய முடியலை. கடினமாக உழைக்கிறீங்க. சில வீடுகளில் பாருங்கள், வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் உழைப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒன்றுமே மீதி இருக்காது. திடீரென்று பொருளாதார நஷ்டங்கள், தொழிலில் நஷ்டங்கள், வியாபாரத்தில் தோல்விகள், வேலையில் போதிய வருமானம் இல்லை, அடிக்கடி வியாதிப்பட்டு வேலைக்கு ஒழுங்காக போக முடியாமல், பொருளாதாரத்தில் பயங்கரமான வீழ்ச்சி, தடுமாற்றம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு பாருங்கள், அதனுடைய பலன் ஐஸ்வர்யம், அப்புறம் உங்களுக்கு மகிமை கிடைக்கும், ஜீவனும் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு வாழ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் வாழ்வில் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தாலும், இன்றைக்கி உகந்த ஒரு ஜெபத்தை செஞ்சு அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வேதத்துக்கு செவி கொடுத்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெபம் பண்ணினா உங்கள் ஜெபம் தேவனுக்கு உகந்ததாக மாறும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது உகந்ததாக, வாசனையாக தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடந்தால் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கு. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நான் இனி என் ஜெபத்தை தனியில் தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் போய் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்வை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். ஜெபிக்கலாமா?
கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த செய்தியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நேரலையில் பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஓ மரண கண்ணிகள், பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு கண்ணீரோடு கூட தேவனுக்கு நான் இன்னைக்கு பயந்து வாழ போகிறேன்னு தீர்மானம் எடுத்து உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ, அவங்க மேலே கர்த்தருடைய நன்மை உண்டாகட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தேவனுடைய ஆண்டவரே மேன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukuri. Contact 944 277 8986.